நல்ல செயல் ஆயிடுச்சுன்னா அவங்களால கையில் கூட கொடுக்க ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதும் இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி லிரிக்ஸ் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் பீட் மார்க் அடுத்து வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த டெம்ப்ளேட் இருக்குது பதில் அதாவது இந்த இடத்துல ஒரு 3 டெம்ப்ளேட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 3 டெம்ப்ளேட். ஸோ இந்த 6 டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு நாம எப்படி நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இந்த டெம்ப்ளேட்டில் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி லேயர் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இமேஜோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு இந்த மீடியான்ற ஆப்ஷன் இருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் அதாவது உங்களோட கண்ணு மட்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரி இமேஜ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக அடுத்த பீட் மார்க் பதில் அது வர அந்த இமேஜை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவு கட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்குமே கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்தக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக வந்து உங்களோட கண்ணை வந்து அதாவது நம்மளோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற அளவுக்கு கையாலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை மறுபடியும் டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பதில் ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும் நமக்கு இந்த இமேஜ் வந்து காப்பி ஆயிடும். ஸோ இதை நான் ஏன் காப்பி பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு தடவையும் இப்போ இமேஜ் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ நான் அதவே பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே இப்போ பேக் வந்துட்டு அடுத்து 2வது பதிலாக அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இதுலையும் கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அதே டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இப்போ அந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு அந்த பீட் மார்க் அளவு அதுவே ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயரும் கீழே கொண்டுட்டு வந்தால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்லேயே கரெக்டாக வந்து அடுத்து மீதம் இருக்க பதிலாக அந்த மீதம் இருக்க 1 இருக்குது பதிலாக அதுலேயும் கரெக்டாக நம்ம இதே ஸ்டெப்பில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் மார்க்கை வச்சு அதாவது எண்டிங்கில் பீட் மார்க்கை வச்சுட்டு எப்போ இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருமே கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஸோ அந்த பீட் மார்க் அளவு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணால் இந்த இடத்துல இப்போ நம்ம 3 இமேஜை வந்து மாற்றிருக்கும் போதெல்லாம் இதே மாதிரி அடுத்து இருக்கிறதுல கரெக்டாக வந்து நீங்கள் இமேஜை மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு இதில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மீதம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு எம்டிஆ பீட் மார்க் இருக்கு பதிலாக அந்த எம்டிஆ இருக்க பீட் மார்க்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் நான் அந்த எம்டிஆ எங்கெங்கெல்லாம் பீட் மார்க் வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அந்த பீட் மார்க் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை வந்து கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர மேக்ஸிமம் ஒரு 3 இமேஜ் தான் வருது. ஸோ இந்த 3 இமேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 இமேஜ் நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 இமேஜுக்கு நாம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நாம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு அந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் அந்த 3 டாட் டச் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் கொடுத்துருக்கிறது வெறும் 2 டெக்ஸ்ட் மட்டும் தான். ஸோ கரெக்டாக அந்த 2 டெக்ஸ்ட்டில் மட்டும் கரெக்டாக வந்து இந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீது இருக்கிறது இந்த மேலே இருக்க 3 இமேஜ் அதாவது அந்த பீட் மார்க்கில் ஆட் பண்ணியிருக்க இமேஜ். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் மீது இருக்குது 3 இமேஜ் தான். ஸோ கரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தா இதில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி அடுத்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுலையும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி வீடியோட லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாமே இமேஜ் எல்லாமே எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஹெச்டிஆர் எஃபெக்ட் வேறு கலர் டோனில் வந்து ஒரு ஹெச்டிஆர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இமேஜ் எஃபெக்ட் போக மேலே இந்த மாதிரி 2 லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 லேயருமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை இந்த காப்பி 2 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன வரீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 டெக்ஸ்ட் இருக்கு பதிலாக இந்த 2 டெக்ஸ்ட் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதில்ல அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட் இருக்க இந்த பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.